ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்துட்டு செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா வானிலை மற்றும் காலநிலை. இதில் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் 167 கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் ஆன்சர் வந்து சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல் கேள்வி, இயற்கை சூழ்நிலையின் அடிப்படை கூறுகளில் ஒன்று காலநிலை. இரண்டாவது, நிலத்தோற்றம், மண் வகைகள், இயற்கை தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது காலநிலை. மூன்றாவது கேள்வி, பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. புவியின் வளிமண்டலம் எதனால் ஆனது? வாயுக்களால். நான்காவது கேள்வி, புவி எவ்வாறு வாயுக்களை தக்க வைத்துக் கொள்கிறது? ஈர்ப்பு விசையினால். ஐந்தாவது கேள்வி, புவியின் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்கள். என்னென்ன வாயுக்கள் அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, மற்ற வாயுக்கள் மற்றும் நீராவி. இதில் நைட்ரஜன் எவ்வளவு சதவிகிதம் அப்படின்னா 78% நைட்ரஜன். ஆக்சிஜன் வந்துட்டு 21%, ஆர்கான் வந்து 0.97%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, மற்ற வாயுக்களும் நீராவி வந்து 0.04%. ஆறாவது கேள்வி, மனிதனுடைய செயல்பாடுகள், உணவு வகைகள், ஆடை முறைகள், வசிக்கும் வீடு, செய்யும் தொழில்கள், வேளாண்மை, கடல் பயணம், மீன்பிடித்தல், நவீன போக்குவரத்து, நாம் விளையாடும் நேரத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது எது அப்படின்னா வானிலையும் காலநிலையும். ஏழாவது கேள்வி, பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. கிளைமேட் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? கிளைமா. எட்டாவது கேள்வி, கிளைமா என்பது எம்மொழி சொல், கிரேக்க மொழி. ஒன்பதாவது கேள்வி, கிளைமோ என்பதன் தமிழ் பொருள் சாய்வு கோணம். பத்தாவது கேள்வி, வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம், ஈரப்பதம், மழை பொழிவு இவற்றின் தன்மைகளை குறிப்பது வானிலை. 11, குறுகிய காலமான ஒரு நாளோ ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வு வானிலை. 12, நேரத்திற்கு நேரம், காலத்திற்கு காலம், ஒரு வருடத்திற்குள்ளாகவே மாறக்கூடியது வானிலை. 13, ஒரு பகுதியில் நீண்ட நாள் வானிலை சராசரியை குறிப்பது காலநிலை. 14வது கேள்வி, காலநிலை என்பது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையினை எத்தனை வருடங்களுக்கு கணக்கிடப்படுகிறது? 35 வருடங்கள். 15, காலநிலையின் கூறுகளும் மற்றும் வானிலையின் கூறுகளும். 1. 16, காலநிலை எதை போன்று அடிக்கடி மாறக்கூடியது அல்ல, வானிலையை போன்று. 17, ஓரிடத்தின், பகுதியின், பிரதேசத்தின் காலநிலையையும் வானிலையையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் சூரிய கதிர்களின் படுகோணம், சூரிய ஒளிப்படும் நேரம், உயரம், நிலம் மற்றும் நீர் பரவல், அமைவிடம், மலைத்தொடர்களின் திசை அமைவு, காற்றழுத்தம், காற்று மற்றும் கடல் நீரோட்டம். 18வது கேள்வி, பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. வானிலையின் அறிவியல் பிரிவு வளியியல். 19வது கேள்வி, காலநிலையின் அறிவியல் பிரிவு காலநிலையியல். 20வது கேள்வி, புவியின் எந்த பகுதி சூரிய கதிர்களை சாய்வாக பெறுகின்றன? துருவ பகுதி. 21, துருவ பகுதியில் சூரியனின் கதிர்கள் சாய்வாக பெறுவதால் அங்கு கடும் குளிர் நிலவுகிறது. 22, புவியின் எந்த பகுதியில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன? பூமத்திய ரேகை பகுதியில். 23வது கேள்வி, சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் பூமத்திய ரேகை பகுதி மிகவும் வெப்பமுடையதாக உள்ளது. 24, குளிர்காலமே இல்லாத பகுதி பூமத்திய ரேகை பகுதி. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு வெப்பமாக தான் அங்கே இருக்கும். 25, நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கும் காரணமாக இருப்பது வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள். 26, வெப்பக்காற்று வளிமண்டலத்தில் மேல் நோக்கி செல்வதால் அவ்விடத்தில் காற்றின் அழுத்தம் குறைவாக உள்ளது. 27, புவிக்கு அருகிலேயே தங்குவது குளிர்காற்று. 28, வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னா வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று. இது எல்லாமே வானிலை மற்றும் காலநிலையோட முக்கிய கூறுகள். 29, புவியும் அதன் வளிமண்டலமும் எதனால் வெப்பமடைகின்றன? சூரியனின் வெப்ப கதிர்வீசலால். 30, காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பது வெப்பநிலை.
31வது கேள்வி, காற்றில் உள்ள வெப்பமானது சூரிய கதிர்வீசலால் மட்டுமின்றி சிறிதளவு எதை சார்ந்துள்ளது? வளிமண்டல நிறை. 32, புவியை வந்தடையும் வெப்பமானது இடத்திற்கு இடம் எதை பொறுத்து மாறுபடுகிறது? கதிர்வீச்சின் காலத்தை பொறுத்து, வெப்ப கதிர்வீசலின் அளவை பொறுத்து. 33வது கேள்வி, புவியை வந்தடையும் வெப்பமானது இடத்திற்கு இடம் மாறுபட காரணம்? புவியின் இயக்கங்கள், தன் சுழற்சி, சூரியனை வலம் வருதல், புவி அச்சின் சாய்வுத்தன்மை. 34வது கேள்வி, வெப்பநிலை எந்தெந்த அளவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஈரப்பதத்தின் அளவு, ஆவியாதல், அடுத்து திரவமாதல், மழைப்பொழிவு. 35வது கேள்வி, சூரிய கதிர்வீழ்ச்சிகளிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் எத்தனை வழிமுறைகளில் பூமியை வந்தடைகிறது? 3. 36, 3 வழிமுறைகளில் பெறப்படும் வெப்பம்: வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. 37வது கேள்வி, புவியின் வளிமண்டலம் சூரிய கதிர்வீசலை விட எதனால் அதிக வெப்பம் அடைகிறது? புவி கதிர்வீசல். 38, பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா, செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுவது. வெப்பநிலை. 39, 1000 மீட்டர் உயரத்திற்கு எந்த அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது? 6.5 டிகிரி செல்சியஸ். 40வது கேள்வி, உயரத்திற்கு செல்ல செல்ல வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்வதை எவ்வாறு அழைப்பர்? வெப்ப குறைவு வீதம். 41, வெப்ப பரவலை பாதிக்கும் முக்கிய காரணிகள்: அட்சரேகை, உயரம், நிலத்தின் தன்மை, கடல் நீரோட்டம், வீசும் காற்று, சரிவு, இருப்பிடம், கடலில் இருந்து தூரம், இயற்கை தாவரங்கள், மண். இதெல்லாமே வெப்ப பரவலை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள். அடுத்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா 42. நில வரைபடங்களில் வானிலை கூறுகளின் பரவலை எதன் மூலம் காண்பிக்கப்படுகிறது? சம அளவுக்கோட்டு வரைபடம். 43, சம அளவுக்கோடு என்பது சம அளவுள்ள இடங்களை இணைப்பது. 44, சம வெப்பக்கோடு, ஐசோதேர்ம். 45, சராசரி சம வெப்பநிலை கோடு, ஐசோக்ரைம். 46, சம சூரிய வெளிச்சக்கோடு, ஐசோகெல். 47, சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, ஐசெல்லோபார். 48, சம காற்றழுத்த கோடு, ஐசோபார். 49, சம மழையளவு கோடு, ஐசோஹைட்ஸ். அடுத்த 50வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றில் குறிப்பிட்ட நேரத்தில் அளவிடப்படுவது. வெப்பநிலை. 51, வெப்பநிலை அளக்கப்படும் அளவுகள்: செல்சியஸ், பாரன்ஹீட், கெல்வின். 52, வானிலை ஆய்வாளர்கள் வெப்பநிலையை அளக்க பயன்படுத்துவது. வெப்பமானி, ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி, குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமானி. 53வது கேள்வி, சூரிய கதிர்களில் இருந்து புவி பெறுகின்ற வெப்ப ஆற்றலானது எதனால் இழக்கப்படுகிறது? புவி கதிர்வீசலால். 54, வளிமண்டலம் புவி கதிர்வீசலால் வெளியேற்றும் வெப்பத்தால் எப்பொழுது அதிக வெப்பமடைகிறது? பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணி வரை. 55, நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் நேரம். பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணி வரை. 56, குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகும் நேரம். அதிகாலை 4 மணி முதல் சூரிய உதயத்திற்கு முன். 57, ஓரிடத்தில் 24 மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு இடையே உள்ள சராசரி வெப்பநிலை வீச்சு. 58, ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தின வெப்ப வியாப்தி அல்லது வெப்பநிலை வீச்சு. 59, ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆண்டு வெப்ப வியாப்தி.
60. வெப்பநிலை பரவலை எதன் மூலம் காணலாம்? சமவெப்ப கோடுகள். 61. சம அளவு வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைத்து வரையப்படும் கற்பனை கோடுகள் சமவெப்ப கோடுகள். 62. புவி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வெப்பநிலையை பெறுவதற்கு காரணம் புவியின் கோள வடிவம். 63. புவி எத்தனை வெப்ப மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3. 64. 3 வகையான புவி வெப்பமண்டலங்கள். வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலம், குளிர் மண்டலம். 65. கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம். 66. சூரியனிடமிருந்து செங்குத்தான கதிர்களை பெற்று அதிகபட்சமான வெப்பத்தை பெறும் பகுதி வெப்பமண்டலம். 67. வெப்பமண்டலம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அயன மண்டலம். 68. வட அரைகோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்க்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி மிதவெப்ப மண்டலம். 69. தென்னரைகோளத்தில் மகர ரேகைக்கும் அண்டார்டிகா வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி மிதவெப்ப மண்டலம். 70. சூரியனின் சாய்வான கதிர்களை பெறும் மண்டலம் மிதவெப்ப மண்டலம். 71. சூரிய கதிர்களின் படுகோணம் எதை நோக்கி செல்ல செல்ல குறைகிறது? துருவத்தை. 72. ஆர்க்டிக் வட்டத்திற்கும் வடதுருவ பகுதிக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் குளிர் மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம். 73. அண்டார்டிக் வட்டத்திற்கும் தென் துருவ பகுதிக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் குளிர் மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம். 74. ஆண்டு முழுவதும் குறைந்த வெப்பத்தை பெறுவதால் பனியால் சூழப்பட்டுள்ள மண்டலம் குளிர் மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம். 75. துருவ மண்டலம் என்று அழைக்கப்படும் பகுதி குளிர் மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம். 76. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ். இதுவே ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா 134. 77. 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகிய வருடம் 1913. 78. புவியின் அதிகபட்ச வெப்பநிலை 1913ஆம் ஆண்டு எங்கு பதிவாகியுள்ளது? கிரீன்லாந்து மலைத்தொடர் மரண பள்ளத்தாக்கில். 79. கிரீன்லாந்து மலைத்தொடர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிஃபோர்னியா. 80. இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ். 81. குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான வருடம் 1983 ஜூலை 21. 82. 1983 ஜூலை 21ஆம் நாள் புவியின் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகிய இடம் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் வோஸ்டக். 83. வளிமண்டல நீராவி நீர் சுருங்குதல் மூலம் பூரித நிலையை அடைந்து புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழ்நோக்கி விழும் திரவ நீர் மழைப்பொழிவு. 84. நீர் சுழற்சியின் முக்கிய கூறு மழை. 85. புவியில் நன்னீரை உருவாக்குவது மழை. 86. எல்லா வகையான நீருக்கும் முக்கியமான ஆதாரமாக விளங்குவது மழை. 87. எதற்கு இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது? வெப்பநிலை மற்றும் மழை பரவல். 88. மழைப்பொழிவு எங்கு அதிகமாக இருக்கும்? நிலநடுக்கோட்டு பகுதிகளில். 89. துருவ பகுதிகளை நோக்கி செல்ல செல்ல மழையின் அளவு எவ்வாறு இருக்கும்? குறையும். 90. மழைப்பொழிவு எந்த கருவியினால் அளக்கப்படுகிறது? மழைமானி. 91. புவியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியிலுள்ள காற்றின் எடை வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம். 92. காற்றழுத்தம் எதனால் அளவிடப்படுகிறது?
காற்றழுத்தமானி. 93. கடல் மட்டத்திலுள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு 1013.25 மில்லிபார். 94. பூமியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர். 95. நிலையான வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால் காற்றழுத்தம் எவ்வாறு காணப்படுகிறது? கிடையாகவும் செங்குத்தாகவும். 96. காற்றின் அழுத்தத்தை எவ்வாறு வகைப்படுத்துகின்றன? குறைந்த காற்றழுத்த மண்டலம், அதிக காற்றழுத்த மண்டலம். வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக இருக்கும் பகுதி குறைந்த காற்றழுத்த பகுதி. 98. எப்பகுதியை நோக்கி அழுத்தம் அதிகம் உள்ள பகுதியிலிருந்து காற்று வீசும்? குறைந்த காற்றழுத்த பகுதி. 99. வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் அதிகமாக இருக்கும் பகுதி அதிக காற்றழுத்த பகுதி. 100. காற்று எங்கிருந்து குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி வீசும்? அதிக காற்றழுத்த பகுதியிலிருந்து குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி வீசும். 101. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் 1083 MB. 102. மிக அதிகபட்ச அழுத்தமான 1083 MB பதிவாகிய வருடம் 1968 டிசம்பர் 31. 103வது கேள்வி. 1968 டிசம்பர் 31ஆம் தேதி 1083 MB அதிகபட்ச அழுத்தம் பதிவாகிய இடம் ரஷ்யாவில் உள்ள அகாட். 104. உலகில் இதுவரை பதிவான குறைந்த அழுத்தம் 870 MB. 105. குறைந்த அழுத்தமான 870 MB பதிவாகிய வருடம் 1929 டிசம்பர் 12. 106. 1929 டிசம்பர் 12 குறைந்த அழுத்தம் பதிவாகிய இடம் பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவில் உள்ள குவாம் டைஃபூனின் கண் பகுதியில். 108. வானிலை வரைபடத்தில் குறைவான காற்றழுத்த மண்டலம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? எல். 108. வானிலை வரைபடத்தில் அதிகமான காற்றழுத்த மண்டலம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? ஹெச். 109. குறைந்த காற்றழுத்த மண்டலம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் சூறாவளி. 110. அதிக அழுத்த மண்டலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர் சூறாவளி காற்றுகள். 111. மேகமூட்டத்தையும் காற்றையும் மழை பொழிவையும் உருவாக்குவது குறைந்த அழுத்த மண்டலம். 112. அமைதியான வானிலையை தருவது அதிக அழுத்த மண்டலம். 113. சம அளவுள்ள காற்றழுத்தத்தின் பரவலை காண பயன்படும் கோடு சம அழுத்த கோடு ஐசோபார். 114. மனிதர்கள் பொதுவாக எதன் வேறுபாட்டால் பாதிக்கப்படுவது இல்லை? சிறிய அளவு காற்றழுத்த வேறுபாட்டால். 115. புவியின் காற்றமைப்பையும் புயல் காற்றையும் தீர்மானிப்பது சிறிய காற்றழுத்த வேறுபாடு. 116. வளிமண்டல அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் காரணிகள் உயரம், வளிமண்டல வெப்பநிலை, காற்று சுழற்சி, பூமியின் தன் சுழற்சி, நீராவி, வளிமண்டல புயல்கள். 117. வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை எதன் மூலம் அளக்கின்றனர்? காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானி. 118. வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய பயன்படுவது காற்றழுத்த பதிவுத்தாள். 119. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றிலுள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம். 120. வளிமண்டலத்தில் உள்ள தொகுதியில் ஈரப்பதத்தின் அளவு 0 முதல் 5%. 121. வளிமண்டலத்தின் ஒரு முக்கிய அங்கம் ஈரப்பதம். 122. வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தின் அளவு எதை பொறுத்து அமைகிறது? வெப்பநிலையின் அளவை. 123. ஈரப்பதத்தின் அளவு நிலநடுக்கோட்டிலிருந்து எதை நோக்கி செல்லும் பொழுது குறைகிறது? துருவத்தை நோக்கி செல்லும் பொழுது. 124.
ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றிலுள்ள நீராவியின் எடை ஈரப்பதம். 125. பொதுவாக நீராவி எதை குறித்து காட்டப்படுகிறது? கிராம் நீராவி. 126. பொதுவாக காற்று எவ்வாறு குறித்து காட்டப்படுகிறது? கிலோகிராம் காற்று. 127. ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடையின் பெயர் உண்மையான ஈரப்பதம். 128. ஒரு கனமீட்டர் காற்றில் எவ்வளவு கிராம் நீராவி உள்ளது என குறித்து காட்டப்படுவது உண்மையான ஈரப்பதம். 129. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவிற்கும் அதே சமயம் அக்காற்றில் தற்போது எவ்வளவு நீராவி உள்ளதோ அந்த அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் ஒப்பு ஈரப்பதம். 130. ஒப்பு ஈரப்பதம் எந்த முறையில் காணப்படுகிறது? சராசரி சதவிகித முறையில். 131. காற்றின் ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவி ஈரநிலைமானி ஹைக்ரோமீட்டர். 132. குளிர்காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்வது வெப்பக்காற்று. 133. காற்று எப்பொழுது பூரித நிலையை அடையும்? ஒப்பு ஈரப்பதம் 100% இருக்கிறப்போ. 134. காற்று பூரித நிலையில் வெப்பநிலை எந்த நிலைக்கு சென்றுவிடும்? பனிப்புள்ளி. 135. நீராவி குளிர்வடைந்து நீர் சுருங்கி எதற்கு வித்திடுகிறது? மேகங்கள் மற்றும் மழைக்கு. 136. மனிதனின் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிப்பது ஒப்பு ஈரப்பதம். 137. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பது அதிக மற்றும் குறைந்த ஈரப்பதம். 138. பல்வேறு பொருட்கள், கட்டடங்கள், மின்சாதன பொருட்களின் நிலைத்தன்மையை பாதிப்பது அதிக மற்றும் குறைந்த ஈரப்பதம். 139. பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றில் சுவாசிப்பதற்கான இதனுடைய அளவு குறைகிறது, ஆக்சிஜனின் அளவு. 140. எந்த இடங்களில் காற்றில் ஆக்சிஜனின் அளவும் காற்றின் அழுத்தமும் மிகவும் குறைவாக உள்ளது? மிக உயரமான இடங்களில். 141. மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களில் ஏறும்போது எதை எடுத்துச் செல்கின்றனர்? ஆக்சிஜனை உருளையில் அடைத்து. 142வது கேள்வி. கிடைமட்டமாக நகரும் வாயுவின் பெயர் காற்று. 143. செங்குத்தாக நகரும் வாயுவின் பெயர் காற்றோட்டம். அப்போ கிடைமட்டமாக இருந்ததுன்னா அது காற்று, செங்குத்தாக நகர்ந்தது அப்படின்னா அது காற்றோட்டம். 144. காற்று எப்பொழுதும் எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதியை நோக்கி வீசும்? உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும். 145. தென்மேற்கு பகுதியிலிருந்து வீசும் காற்று தென்மேற்கு பருவக்காற்று. 146. காற்றின் அமைப்புகள் எத்தனை பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 3 பெரும் பிரிவுகளாக. 147. காற்றின் 3 பெரும் வகைகள் கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள், பருவக்காற்றுகள், தளக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள். 148வது கேள்வி. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அல் பலாஹி. 149. அல் பலாஹி எந்த நாட்டைச் சேர்ந்த புவியியல் வல்லுனர்? அரேபிய நாடு. 150. அல் பலாஹி யாரிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டார்? அரேபிய நாட்டு பயணிகளிடம் இருந்து. 151. ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள் அல்லது நிலையான காற்று. 152. கோள் காற்றுகளுக்கு எடுத்துக்காட்டு வியாபார காற்று, மேலை காற்று, துருவக்காற்று. 153. பருவத்திற்கு ஏற்றவாறு அதன் திசையை மாற்றி வீசும் காற்று பருவகால காற்று. 154. பருவக்காற்றுகள் எவ்வாறு வீசும்? கோடை காலத்தில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி, குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி. 155. ஒரு நாள் அல்லது ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய பகுதியில் வீசும் காற்று தளக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகள். 156. தளக்காற்றுகள் அல்லது பிரதேச காற்றுகளுக்கு எடுத்துக்காட்டு நிலக்காற்று, கடல் காற்று.
157 இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. பிரேசிலின் பெரும் பகுதியில் காற்றின் வேகம் எவ்வாறு உள்ளது? குறைவாக. 158 பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதிகள். ஆப்பிரிக்காவின் காபான், காங்கோ, டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, அதுக்கடுத்து மலேசியா. 159 காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி. பியோபோட் அளவை. 160 பியோபோட் அளவையை உருவாக்கியவர் பிரான்சிஸ் பியோபோட். 161 பிரான்சிஸ் பியோபோட் காற்றின் வேகத்தை அளவிடும் கருவியை கண்டுபிடித்த வருடம் 1805. 162 1805ஆம் ஆண்டு ராயல் கப்பற்படை அதிகாரி பிரான்சிஸ் பியோபோட். 163 பிரான்சிஸ் பியோபோட் கண்டுபிடித்த காற்றின் வேகத்தை அளவிடும் கருவியை முதலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தியவர் HMS பீகால். 164 வானிலை வல்லுநர்கள் காற்றின் திசையை அளவிட பயன்படுத்தும் கருவி காற்றுமானி அல்லது காற்று திசைகாட்டி. 165 காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி அனிமாமீட்டர். 166 காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் வரைபடம் விண்ட்ரோஸ். 167 காற்றின் திசைவேகம், சூரிய வெளிச்சம், மழை ஆகிய வானிலை கூறுகளை வரைகோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவி மீட்ரோகிராஃப் அல்லது ட்ரிபிள் ரிஜிஸ்டர். ஸோ 167 கேள்வி வந்துட்டு பார்த்துட்டோம். அடுத்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு கேள்வி, புவியின் வளிமண்டலம் டேஷ் மற்றும் டேஷ் நைட்ரஜன் மற்றும் டேஷ் ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது. 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன். இரண்டாவது கேள்வி, டேஷ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். காலநிலை. மூன்றாவது கேள்வி, புவி பெறும் ஆற்றல் வெப்பம். 4 கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழையுள்ள இடங்களை இணைக்கும் கோடு? சம மழையளவு கோடு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, டேஷ் என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது ஆகும். வானிலையியல். 2 வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு வளியியல். 3 புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் கிரீன்லாந்து. 4 காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவுக்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் ஒப்பு ஈரப்பதம். 5 அனிமாமீட்டர் மற்றும் காற்றுமானி மூலம் வேகம் மற்றும் திசை ஆகியவை அளக்கப்படுகின்றன. 6வது கேள்வி, சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு சம வெப்பக்கோடு. பொறுத்துக. காலநிலை. காலநிலை அப்படின்றது நீண்ட நாளைய மாற்றங்கள். ஐசோநிப் அப்படின்றது சம அளவுள்ள பனிப்பொழிவு. ஈரநிலைமானி. ஈரநிலைமானி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஈரப்பதத்தை அளவிட. ரேடார் வந்துட்டு புயலின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையையும் அறிந்து கொள்வதற்கு பயன்படும் கருவி ரேடார். குறைந்த அழுத்தம் தாழ்வு பகுதி அது என்ன அப்படின்னா அது வந்துட்டு சூறாவளி. ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து பார்த்துட்டோம். அதே மாதிரி லைன் பை லைன் எடுத்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்துட்டு நம்ம சேர்த்து பார்த்துட்டோம். மொத்தம் ஒரு 167 கேள்வி வந்துட்டு இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.